ஆக்சுவலாக இந்த இடத்துல கூட நீங்கள் அந்த வாய்ப்பகுதி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மெட்ச் டூல் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வராது. ஸ்மெட்ச் டூல் அப்படி இல்லைன்னா லிக்விட் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இதை மறுபடியும் வேணால் மறுபடியும் இது லிக்விட் டூல் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ மற்ற பார்ட்ஸை அப்படியே மாடிஃபை பண்ணுறதை பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு ஷேப் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மூஞ்சி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாடி பார்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கால் பகுதி, கை, இந்த இதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட பேஸ் ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினை வச்சு ஒரு பொம்மை மாதிரியான கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டை வந்து தெரியக்கூடாது. அந்த லைட்டை மாடிஃபை பண்ணுறதுக்காக மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்த செலக்ட் பண்ணுறோம். அதை வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் டி, ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை ட்ராக் பண்ணணும்னா அந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அந்த லைட்டை வந்து மறைச்சிடும். சரிங்களா? ஸோ இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான். சைடில் இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி பண்ணிடுறோம். மறுபடியும் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக அந்த ஏரியாவை வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள் தான். சரிங்களா? எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஐடியாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது ஒரு ஷர்ட்டில் வந்துட்டு டை மாதிரி அப்பியரன்ஸ் அந்த மாதிரி வரதுக்காக இப்போ இது வந்து தனியாக ஒரு லேயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னென்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நவுத்தி வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஆக்ஷனை. ஸோ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் அண்ட் தென் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டு ஆல்ட் மூணையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் பண்ணீங்களோ அதை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு தாட்டி காப்பி எடுத்து மறுபடியும் அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கீழே ஷர்ட் டைப்பான பகுதி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லிக்விட் போய்க்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ப்ரஷ் சைஸ் வந்து நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிளுக்கு கீழே இருக்கும். சரிங்களா? ஸோ லிக்விஃபை பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாடி பார்ட்டும் தலை பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஹேண்டு, அதாவது கை பகுதியும் கால் பகுதியும் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா,
அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லிக்விட் டூல் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பார்ட்டும் சேர்த்து அஃபெக்ட் ஆச்சு இல்லையா, அந்த அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணினா அது கொடுக்கணும். சரிங்களா, வெறும் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும், நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா கட் ஆகி வந்துடும். ஆனால் வந்து அந்த செலெக்ஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ நார்மலாக கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறக்கும் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுக்குறக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, நார்மலாக கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது கட்டாயி வந்துடும். ஆனால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த செலெக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இந்த ரவுண்டான ஷேப் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னா நம்ம லிக்விட் டூல் இப்போ அப்ளை பண்ணீங்களேன், அந்த செலெக்ஷன் தவிர மற்ற ஏரியாஸில் ரெட் கலரில் வந்துடும், அதாவது அதெல்லாம் மாஸ்க் அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஏரியாலாம் அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, ஸோ இதுதான் மாஸ்க் வந்து யூஸ் ஆகுறது. நம்ம எடிட் பண்ணுற ஏரியா தவிர மற்ற எந்த ஏரியாவிலையும் அது வந்து அந்த டூல் அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து செலக்ட் பண்ணேன், அதனால கட் ஆச்சு. சரிங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுக்குறேன் மறுபடியும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபில்டரில் போயிட்டு லிக்விட் மறுபடியும் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லேயர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுனா அந்த ட்ரெயின்லேருந்து அந்த பிக்சரை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். ஸோ அந்த பிக்சர் வந்து பின்னாடி சென்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது இந்த ட்ரெயின் லேயருக்கு பின்னாடி அந்த மூஞ்சி இருக்கு இல்லையா, அந்த பகுதி பின்னாடி சென்ட் பண்ணிவிட்டோம்னா நம்ம என்ன மாடிஃபை பண்ணாலும் அது வந்து மெயின் பிக்சரில் அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்போ கைப்பகுதி ரெடி பண்ணிட்டுருக்கேன், லிக்விட் டூல் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கு இது. சரிங்களா,